சாம்பார் சாதம் செய்யறதுக்கு இந்த கடலப்பருப்பு, மிளகாய், மிளகு, ஜீரகம், மல்லி, வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கிங்க. சாம்பார் பொடி வறுத்துட்டேன். சாம்பார் சாதம் வைக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த இது காயெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம். முருங்கைக்காய், பீன்ஸு, கொஞ்சம் அவரைக்காய் போட்டிருக்கிறேன், கேரட்டு, கத்தரிக்காய், வாழைக்காய் ஒன்று போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் முழுசாகவே போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கிண்டணும். எல்லா காய்கறியும் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், உப்பு போட்டுடுங்க. தக்காளியும் போட்டுடலாம். இதில் 2 தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்னதாக, இதையும் போட்டுடுங்க. கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கணும். காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுடலாம். காய் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் இந்த கிளாஸால் நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இது 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதையும் இதிலே போட்டு நல்லா களைஞ்சிட்டு இந்த அடுப்பில் வச்சிடணும். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன். சாம்பார் சாதத்துக்கு 1.5 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். மிச்சது ஒரு 1/2 டம்ளருக்கு மேலே பருப்பு வச்சுருக்கிறேன். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி வேணும். அதை எடுத்து இதில் ஊற்றிக்கிட்டு ரொண்டு உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா குழைய வேக விட்டுடுங்க. 3 சவுண்டு வச்சுடுங்க. காய்கறி வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம பொடி பண்ணி வச்ச பொடியை எடுத்து இதில் போட்டுடலாம். மாங்காய் 2-4 கீத்து வச்சுருந்தேன், இதையும் எடுத்து இதிலே போட்டுடலாம். காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கொஞ்சோடு நம்ம புளி தண்ணியை ஊற்ற போகிறோம். சின்ன கோழி குண்டு அளவு கரைச்சி ஊற்றிருக்கேன். நம்ம அரிசியும் பருப்பும் நல்லா குழவாக வெந்துடுச்சு. நம்ம இப்போ அந்த காய்கறி கலவையை எடுத்து அதில் ஊற்ற போகிறேன். இறக்கி வச்சுருந்தேன் இந்த காய்கறி எடுத்து இப்போ இதில் ஊற்ற போகிறேன். மாங்காயை லாஸ்ட்டாக போட்டால் தான் நல்லா குழையாமல் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் சாதத்துக்கு கடுகு போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு இருந்தால் போடலாம், இல்லைன்னா பரவாயில்ல. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுடுங்க. இப்போ நெய்யில் தான் கடுகு போட்டேன். நெய் போட்டிருந்தாலும் வாசமாக இருக்கும் சாதம். நெய்யில் தான் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு இது போட்டேன். கடைசியில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை தூவி விட்டிங்கன்னா விட்டுடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். நல்லா சூடாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.